ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் நல்ல கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களால் கூட எல்லாம் கூடுன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ விசுவாசித்தால் உன்னால் எல்லாமே கூடுன்னு சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கூட நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். தேவரீ நீ சகலம் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். நாங்கள் பாடும்பொழுது எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. பாட்டு வரலன்னு கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? பாடுவோமா? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஒரு முறை கூட தேவரீர். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. சொல்லுங்க. தரிசனம், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். சொல்லுங்க. தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
தட்டி இந்த கால் நேரத்தில் நம்முடைய தேவனுக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் யார் உண்டு? ஹல்லேலூயா. என் தேவாதி தேவனே, வாயின் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் உண்டாக்கினவரே, இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி இந்த காலை நேரத்தில் நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. மட்டுமாய் நம்மை கரம் பிடித்து நடக்கிறவர், அவர் மகா பெரியவர். நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட அந்த தேவனை பாடி கொண்டாடுவோம், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நீ இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம் யாவரும் எழுப்பி நின்று இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா, அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே, நாங்கள் சபையாரா நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒரு பின்மாறி ஆண்டவரே எங்கள் சபையின் மத்தியில் பொழிய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே பொழிந்த அபிஷேகத்தை மீண்டும் நம் மத்தியிலே அவர் ஹல்லேலூயா அந்த கடைசி நாட்களிலே அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு நேராக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே எங்களை உடைய பலத்தினால் நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க. நாமத்தை நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பனித்துளி போல் பொழிகிறது தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்தது என்று சொல்லி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடுவோம். பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பாடுவோமா? பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. ஒரு மனதோடு சபையார் எல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு ஊழியரெல்லாம் ஒன்று கூடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேலை வந்ததே, கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேலை வந்ததே, வேலை வந்ததே. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. தலைகுனிந்து வாழ்ந்தது போதும் தலையை உயர்த்திடு, சிங்கத்தை போலே கர்ஜித்து எதிரியை துரத்திடு. பாடுவோம் ஆண்டவரே, நாங்கள் தலைகுனிந்த நாட்கள் போதும், சிங்கத்தை போலே கர்ஜித்து எதிரியை துரத்திடு. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே. எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை எங்கும் உயர்த்துவோம், எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை எங்கும் உயர்த்துவோம், எங்கும் உயர்த்துவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. கோலியாத்தின் சத்தம், கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. சொல்லுங்க இந்த காலை நேரத்துல கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு பயப்படாதே அன்பு சகோதரி சகோதரியே, மறந்து போகாதே. விசுவாசம் என்னும் கேடகத்தாலே வெற்றி பெற்றிடு, விசுவாசம் என்னும் கேடகத்தாலே வெற்றி பெற்றிடு. சத்துருவை உன் காலின் கீழ் மிதித்து எறிந்திடு, சத்துருவை உன் காலின் கீழ் மிதித்து எறிந்திடு, மிதித்து எறிந்திடு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. கைகளை தட்டி இந்த காலை நேரத்தில் நமக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் கர்த்தர் அதம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆராதனைக்கு விரோதமாக, நம்முடைய ஹல்லேலூயா சரீரத்துக்கு விரோதமாக போராடுகிற சத்துருவின் வல்லமைகள், ஹல்லேலூயா நம்முடைய ஹல்லேலூயா நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மை மேற்கொள்ள நினைக்கிற சத்துருவின் வல்லமைகளை இந்த கால நேரத்தில் உடைய பாதபடியில் கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிற எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசத்தோடு கூட இந்த மலையை பார்த்து கடலை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கைகளை தட்டி என் தேவாதி தேவன் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மேற்கொள்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு கூட தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓ ரீ மா நா தூ ரீ லா ராதா ரணமா ஓ சந்து நீ தா ராதா லரா கபல ரணமா. நல்ல விடுதலையோடு கூட கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நேராக நம்மை நடத்தின தேவனை பார்த்து சொல்லுங்க, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ நாமத்தை நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த சகல வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்விலே அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தேவனை பார்த்து கைகளை உயர்த்துவோம். எல்லா கைகளை உயர்த்துங்க, எல்லா கைகளை உயர்த்தி காலைகள் தோறும் ஆண்டவர் அப்படி கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக நன்றி. அப்படி புது கிருபைகளை தந்து இம்மட்டுமாய் நடத்தின தயவுகளுக்காக நன்றி என்று சொல்லி அதனால தேவனுக்கு ஆராதனை செலுத்த போகிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய தேவனை பார்த்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. பாடுவோமா? காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலை உச்சியில் கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. சொல்லுங்க, கண்மலையின் உச்சியில் உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை கேட்கும் கீதமாகும். நான் அல்லேலூயா
காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவு பாடும். அல்லே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி அப்பா. தேவ செதிக்காம் பாரத்தோடு போய்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வெளியில கூட தகப்பனே வார்த்தைக்காக வருகிறோம். போதகரை மறைத்து என் தேவன் தாமை வெளிப்பட முடியாது நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க, அதற்கு அப்படியே ஆண்டவரே அப்பா அர்ப்பணிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. தாழ்த்துகிறவரும் யாக்குறோம் இயேசுவின் நாமத்தை சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இதனால் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் ஜெபங்களை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த மாதம் நம்முடைய சபைக்கு உத்தமத்தின் மாதம். திஸ் இஸ் த மந்த் ஆஃப் இன்டெகிரிட்டி. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து அவங்க முகத்தை கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் பேர் முகத்தை பார்க்கவே பயப்படுறவங்க உண்டு. பயப்படாமல் அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, திடம் கொண்டு காரியங்களை நடப்பியுங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் இயேசு இதை போல ஒரு காலை வேளையிலே பெத்தானியா என்கிற கிராமத்திலிருந்து எருசலேம் என்கிற பெரிய பட்டணத்தை நோக்கி நடந்து போய் கொண்டிருந்தார். அதிகாலை வேளையிலே அவர் நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்திலே திடீரென்று அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பசியோடு கூட சாப்பிட ஏதாவது கிடைக்கிறதா என்று ஆண்டவர் இயேசு அங்குமெங்கும் பார்த்த பொழுது தூரத்திலே ஒரு அத்திமரம் பச்சை பசேல் என்று செழிப்பாய் காணப்பட்டது. அப்போ அந்த அத்திமரத்தில் சாப்பிட ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அருகில் சென்று போய் பார்த்தார். அவருக்கு அதில் கனி இல்லை என்று தெரிந்தாலும் சீஷர்களுக்கு இதை வைத்து ஒரு திருஷ்டாந்தத்தை அல்லது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க இயேசு விரும்பினார். அப்போ அந்த அத்திமரத்தின் அருகில் போய் பார்த்த பொழுது அதிலே கனிகள் இல்லாததை கண்ட பொழுது இயேசு அந்த அத்திமரத்தை சபித்தார். நீ வெளியே பார்ப்பதற்கு பசுமையாயிருக்கிறாய், ஆனால் உன்னிலே கனி இல்லாததினால் இனி ஒருவனும் ஒரு காலும் உன்னிலே கனியை புசியாதிருப்பானாக என்று சொல்லி கர்த்தர் அந்த அத்திமரத்தை சபித்தார். அதன் பின்பு எருசலேமுக்கு போய் அவர்கள் திரும்பி வருகிற வழியிலே சீஷர்கள் அந்த அத்திமரத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு காண்பித்து, ஆண்டவரே இது இவ்வளவு சீக்கிரம் பட்டு போய்விட்டதே, நீங்கள் காலையில் சபித்தீர்கள், மாலையில் நாம் வரும்பொழுது இது பட்டு போயிருக்கிறது என்று சொல்லி சீஷர்கள் அந்த மரத்தை இயேசுவுக்கு காண்பித்த பொழுது ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். எப்படி விசுவாசத்தோடு இந்த அத்திமரத்தை சபித்த பொழுது அது பட்டு போனதோ அதே போல நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஒரு மலையை பார்த்து அப்பாலே போய் தண்ணி கடல்ல விழு என்று சொன்னால் அந்த மலை போய் விழுந்து விடும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆராதனை நேரத்தில் கூட சிரஞ்சீவி இந்த வார்த்தையை சொன்னதை நான் கவனித்தேன். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ண வைக்க விரும்புகிறார். பல நேரங்களிலே நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் நமக்குள் விசுவாசம் இருந்தாலும் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நமக்குள் நம்மை அறியாமல் சில சந்தேகங்கள் வந்து விடுகிறது. ஆண்டவர் உண்மையிலேயே என் கூட இருக்கிறாரா? உண்மையிலேயே நான் செய்வது தேவனுடைய சித்தமா? என் வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? என் சூழ்நிலைகள் ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் அவிசுவாசப்படுகிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்? எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் கர்த்தர் பேரில் வைக்கப்பட வேண்டும்.
இந்த காலை வேளையிலே அசைக்க முடியாத விசுவாசம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தி இம்மூவபிள் ஃபெய்த், அசைக்க முடியாத விசுவாசம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 21வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 22வது வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். The book of Matthew chapter 21 verses 17 to 22. 17 நான் வாசிக்கும் பொழுது அடுத்த வசனத்தை சபையார் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகள் அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். 21வது வசனம் தான் நமக்கு ஆதார வசனம். எல்லோரும் சேர்ந்து அதை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 22வது வசனத்தையும் வாசித்து விடுவோம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, விசுவாசம் இருக்கும், ஜெபம் பண்ண மாட்டோம். சிலர் ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. ஆனால் விசுவாசமும் ஜெபமும் ஒன்றாக இணையும் பொழுது நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். மே மாதம், ஜூன் மாதம் தேவைகள் நிறைந்த ஒரு மாதம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் காலேஜஸ்க்கும் போகிற ஒரு மாதம். பிள்ளைகள் அவங்க விரும்பின ஒரு கோர்ஸை எடுக்க போகிற ஒரு மாதம். பல ஃபீஸ் கட்ட வேண்டும், பல தேவைகள் உள்ள ஒரு மாதம். இந்த நேரங்களிலே சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு பயம் வரும். நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த தேவைகளெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்கிற கவலை, பயம் உங்களுக்குள் வரும். அதனால்தான் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் எனக்குள் வைத்த அந்த பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளில் அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், இப்படி நீங்கள் அலசடிப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நாளில் தேவன் உங்களுக்குள் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை கொடுக்க விரும்புகிறார். வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏராளமான பரிசுத்தவான்கள் அவர்கள் வாழ்க்கை அசைக்கப்படுகிற நேரத்திலே விசுவாசம் அசைக்கப்படாமல் அவர்கள் உறுதியாய் நின்றதை நாம் பார்க்க முடியும். இந்த காலை வேளையிலே 3 பரிசுத்தவான்களை உங்களுக்கு திருஷ்டாந்தமாய் வைக்க விரும்புகிறேன். பின்வருகிற இந்த 3 விசுவாச வீரர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாமும் அசைக்க முடியாத விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக நான் உங்களுக்கு முன்பாய் திருஷ்டாந்தமாய் வைக்க விரும்புகிற ஒரு விசுவாச வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இந்த பாபிலோன் பட்டணத்தினுடைய மகா சக்கரவர்த்தி ஆகிய நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் தேசத்தை அவர் மேற்கொண்டு கை கொண்டு அந்த தேசத்தில் இருக்கிற ஆலயத்தை இடித்து அங்கிருக்கிற மக்களை சிறைபிடித்து கொண்டு தன்னுடைய பாபிலோன் நாட்டுக்கு வருகிறார். அந்த பாபிலோன் நாட்டுக்கு வந்த பொழுது தான் சிறைப்பிடித்து கொண்டு வந்த வாலிபர்களில் நல்ல திறமையுள்ள அழகான வாலிபர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார். தன்னுடைய கவர்மெண்ட் ஜாப்ல அவங்கள வைக்கும்படியாக ஒரு விசேஷித்த பயிற்சியை கொடுக்கிறார். அந்த பயிற்சி நாட்களிலே 4 மாணவர்கள் சிறந்த மாணவர்களாய் வருகிறார்கள். அத்தனை ராஜகுமாரர்களில் இந்த 4 பேர் தலை சிறந்தவர்களாய் வருகிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் தானியேல். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து நமக்கு தெரியும். தானியேலுக்கு 3 நண்பர்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. இவங்களுடைய விசேஷம் என்னன்னா, இவர்கள் அந்நிய நாட்டில் இருந்தாலும் நாங்கள் அந்நிய தெய்வத்துக்கு படைக்கப்படுகிறவைகளை சாப்பிட மாட்டோம் என்று சொல்லி இவர்கள் ஒரு விரதம் இருந்து அல்லது ஒரு பிரதிஷ்டை எடுத்ததினால் கர்த்தர் அந்த 4 பேரையும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையிலே அன்பான சகோதரனே, சகோதரியே, வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நீ வைராக்கியமா இருந்தா நீ நினையாத உயரத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. உலகம் ஒரு பக்கம் இழுக்கும், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் காரியங்கள் நம்ம இழுக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் இந்த 4 விசுவாச வீரர்களைப் போல விசுவாசத்தில் வைராக்கியமாக இருந்தால்
என்ன நடந்தாலும் சரி நான் கர்த்தருக்காக வாழ்வேன் என்ற தீர்மானத்தோடு நீ இருந்தால் தேவன் நீ நினைக்காத அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நடப்பிப்பார். இந்த 4 விசுவாச வீரர்களும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்ததினால் அவர்கள் நினையாத உயரத்தில் கர்த்தர் அவர்களை கொண்டு போய் வைத்தார். என்ன நடந்ததுன்னா, தானியேலை பாபிலோன் தேசத்தின் கவர்னராக கர்த்தர் உயர்த்தினார். அவர் கவர்னராக மாறின உடனே தன்னுடைய நண்பர்களை என்ன செய்தாரு, அங்க இருக்கிற ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் தலைவர்களாக கலெக்டர்களாக அப்பாயிண்ட் பண்ணிட்டார். இப்போ 4 பேரும் நல்ல உயர்ந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய சிலையை செய்கிறார். சாதாரணமான சிலை அல்ல, 60 முழ உயரமுடைய சிலை. மிக பிரம்மாண்டமான ஒரு சிலையை செய்து அந்த சிலையை அவர் பிரதிஷ்டை செய்கிற ஒரு நாள் வந்தது. அப்பொழுது எல்லா அரசாங்க அதிகாரிகளும் எல்லா மக்களும் அந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற வேளையிலே கட்டியக்காரன் என்று சொல்வாங்க, அறிவிப்பு கொடுக்கிறவர், அவர் சத்தமா ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். இங்க கூடி வந்திருக்கிற மக்களே, நீங்க நாகஸ்வரமும் மேல தாளங்களும் வாசிக்கப்படும் பொழுது விழுந்து பணியுங்கள் என்று நான் சொல்லும் பொழுது அத்தனை பேரும் விழுந்து இந்த சிலையை வணங்க வேண்டும். சிலையை யாராவது வணங்காவிட்டால் அவர்கள் எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவார்கள் என்று ஒரு அறிவிப்பை அவன் கொடுக்கிறான். அப்பொழுது அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் நடுங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சிலையை ஒரு நாளும் வணங்க மாட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை வந்த பொழுது அந்த நாகஸ்வரமும் மேலதாளங்களும் முழங்கின பொழுது அத்தனை பேரும் விழுந்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். யூதர்களும் விழுந்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். சரி, நாம எதுக்கு வீணா உயிரை விடணும்னு சொல்லி எல்லாரும் விழுந்தார்கள். 3 பேர் மாத்திரம் அந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நின்றார்கள். ஹல்லேலூயா. அவங்கள பிடிச்சிட்டு கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. பார்த்தா மாகாணங்களின் தலைவர்கள் கலெக்டர்கள் 3 பேர் வணங்கல. அப்போ நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டான் என்று வேதம் சொல்லுது. பயங்கர கோபத்தோடு கேட்கிறான், எவ்வளவு தைரியம் இருந்தால் நீங்கள் நான் வைத்த சிலையை வணங்காமல் இருப்பீர்கள் என்று சொல்லி ராஜா அவர்களை பார்த்து கேள்வி கேட்ட பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ சொன்ன பதில் மிக முக்கியமானது. தானியேல் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே அவர்களுடைய பதிலை நாம் பார்க்க முடியும். தானியேல் 3:17-18 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி விடுவிப்பார். 18வது வசனத்தை வாசிங்க. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஆமென். 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடி வரும் பொழுது, ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய அளவு போராட்டங்கள் வரும் பொழுது, நம்முடைய விசுவாசமே தகர்ந்து போய்விடுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்குள் இருந்த அந்த விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு எங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவேளை யாராவது நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நான் என்ன செய்வேன் இந்த நெருக்கடி நேரத்தில் என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தெய்வம் அல்ல. அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர், சகலத்தையும் செய்ய வல்லமையுடைய தேவன், உன்னை தப்புவிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவங்க சொல்றாங்க, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. ராஜாவே, நீ இந்த சூளையை காமிச்சு எங்களை பயமுறுத்தலான்னு பார்க்குற, இந்த அக்கினி சூளைக்கு எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். சூளைக்கு நாங்கள் தப்பிச்சு போனாலும் நீர் எங்களை பிடித்து அக்கினியில் போடலாம் என்று நீங்கள் என்னை தண்டிக்கலாம் என்று நினைக்கிறீர். ஆனால் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் என் தேவன் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தில் எவ்வளவு பெரிய அதிகாரம் உடையவர்களாக இருந்தாலும் அவர்களை ஆளுகை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை குறித்து சொல்ல பயப்படுகிறார்கள். நிறைய ஊழியர்கள் இன்று முன்பு போல வெளிப்படையாய் ஊழியம் செய்ய பயப்படுகிறார்கள்.
காரணம் என்ன? இன்னைக்கு எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிறது, ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையில் இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? காலையில் தலை வரும்போது 10 முடி கொட்டிச்சேன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அங்கே பர்மிஷன் கொடுத்துட்டார். அல்லேலூயா. அது அங்கே பர்மிஷன் கொடுத்தாதான் இங்கே நடக்கும். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை. தீமையே வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் அதை நன்மையாய் மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். இந்த ஆபேத் நேகோ, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ, எங்க ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லமை உடையவர் என்று சொன்ன பொழுது ராஜா கேட்குறான், ஒருவேளை அவர் உங்களை தப்புவிக்காவிட்டால் நான் வச்ச சிலையை நீ வணங்குறியா அப்படின்னு கேட்குறான். ஒருவேளை உங்க ஆண்டவர் என் கையிலிருந்து உங்களை தப்புவிக்க அவருக்கு வல்லமை இல்லை என்றால் நான் வைத்த சிலையை நீ வணங்குகிறாயா என்று கேட்டான். நல்ல கேள்விதான் இல்லை? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்கலைன்னா அடுத்து உன் வழிக்கு நாங்கள் வந்துடும் தானே சொல்லுவோம். ஆனால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க? 18வது வசனத்தை வாசியுங்க. விடுவியாமல் போனாலும். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் விடுவிக்க வல்லமை உடையவர். ஆனால் சில நேரங்களில் அவருடைய சித்தம், நாங்கள் இந்த அக்கினி சூளை வழியாய் போகணுன்ற சித்தம் இருந்து உம்முடைய கைக்கு எங்களை அவர் விடுதலை ஆக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. அந்த உயிருள்ள தெய்வத்தை விட்டுட்டு உயிரில்லாதவைகளுக்கு நாங்கள் ஆராதனை செய்வதில்லை. இந்த அன்பான தேவ பிள்ளையே, இந்த விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் வரணும். இன்றைக்கி உறவுகளுக்கு பயப்படுகிற அநேக விசுவாசிகள் உண்டு, சுற்றி இருக்கிறவர்களுக்கு பயப்படுகிறவர்கள் உண்டு. ஒரு நெருக்கடி வரும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரத்தை தூக்கி அப்பால வச்சுட்டு விக்கிரகத்துக்கு முன்பாக போய் நிற்கிற ஒரு சிலர் இங்கே உண்டு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கையாக சொல்கிறார், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உனக்குள்ளே காணப்பட வேண்டும். ஜீவனற்ற தெய்வங்களுக்கு முன்பாக போய் நீ நின்று அவைகளுக்கு ஆராதனை செய்வாய் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விட்டு விலகி போய் விடுவார். நீ சர்ச்சுக்கு வரலாம், ஊழியம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க மாட்டார். ஏனென்றால் கர்த்தர் விக்கிரக ஆராதனையை அருவருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், அவர் விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் உம்முடைய தெய்வத்தை ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை இவங்க சர்ச்சில் போய் உட்காந்துருவாங்க, வீட்டுக்கு போனால் இவங்க இருக்க மாட்டாங்க. இவர்கள் ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் நம்புகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டார்கள் என்பதை உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு ஒரு பழமொழி சொல்வாங்க. ஞாயிற்றுக்கிழமான கர்த்தர், திங்கக்கிழமான பழைய வழி, இப்படியே நம்ம ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள் இருந்த அந்த வைராக்கியம், என் தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவியாமல் போனாலும் அவரையே நாங்கள் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு வந்தது பாருங்க கோபம். எனக்கே நீ சவால் விடுறியா, உங்களை நான் என்ன செய்கிறேன் பாரு என்று சொல்லி எரிகிற அக்கினி சூளையை 7 மடங்கு அவன் கூட்டுறான். உங்களுக்கு சூளைனா என்னன்னு தெரியும். சூளையில் ஒரு ஆள் விழுந்துட்டா எலும்பு கூட தேராது, அப்படியே பஸ்பமாகி விடும். ஆனால் அப்படிப்பட்ட சூளையில் ஒருவேளை இவங்க தப்பிச்சு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி 7 மடங்கு நெருப்பை கூட்டுறான். பயங்கரமாக கொழுந்து விட்டு எரிகிற வேளையில் இந்த 3 பேரையும் தூக்கி போடுறான்றான். தூக்கி போட போனவர்கள் எரிந்து போனார்கள். ஹல்லேலூயா. இவங்களை தூக்கி போட்டுட்டு அவன் திரும்பி வரல, அங்கேயே செத்து போயிட்டான் 3 பேரும். பயங்கரமான, எவ்வளோ பேர் இவங்களை தூக்குற அளவுன்னு அவன் எவ்வளோ பேர் உயரமாக இருந்திருப்பான், எவ்வளோ பலசாலியாக இருந்திருப்பான். 3 பேரும் 3 வீரர்களும் அதே ஸ்பாட்டில் மரித்தார்கள். இவர்கள் தூக்கி சூளையிலே போடப்பட்ட பொழுது ராஜா அப்படியே எழுந்து நின்றுட்டான். அவன் கண்ணால் அவனால் நம்ப முடியல. அக்கினி சூளையில் 3 பேரும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 3 பேரும் ஆராதனை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க? அப்படியே பாட்டு பாடிட்டு ஆராதனை பண்ணிட்டு நடந்து வராங்க. ராஜா எழுந்து நின்றுட்டான். ஏன்னா தூக்கிட்டு போனவன் செத்துட்டான், சுருண்டு போயிட்டான்.
உள்ள விழுந்தவன் சாகலையேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற மந்திரியை பார்த்து, மந்திரி எனக்கு கண்ணு சரியா தெரியல, உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். மந்திரி சொல்றாரு 4 பேர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உடனே ராஜா அங்கிருந்து சத்தம் போடுறான், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ உடனே இறங்கி வாங்க அக்கினி சூளையிலிருந்து. அவர்கள் அந்த அக்கினி சூளையிலிருந்து வந்தபொழுது ஆச்சரியம் என்னன்னா, முடி கூட கருகவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் போட்டிருந்த உடை கருகவில்லை. அப்படியே இறங்கி வராங்க. வந்த உடனே ராஜா அவங்க முன்னாடி வந்து நின்று கேட்குறான், 3 பேர் தானே போட்டோம், கூட வந்து இன்னொருத்தர் இருந்தார், அது யார்? நீ என்னை சூளையில் போட்ட பொழுது என்னை விடுவிக்க என் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவே அங்கே இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் தேவன் அங்கே காணக்கூடிய ரூபத்தில் தெரிகிறாரோ, தேவ தூதனானவர் என்று பைபிளில் பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் இறங்கி வந்தது இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடி வரும்பொழுது கர்த்தருக்காக நீ வைராக்கியமாய் நிற்பாய் என்றால் பரலோகமே உனக்காக இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுவிக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, பிரச்சனை வரும்பொழுது உன் விசுவாசம் அசைகிறதா? உன் வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்பொழுது உனக்குள்ளே ஒரு சந்தேகம் வருகிறதா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? உண்மையிலேயே அவர் என்னை விடுவிப்பாரா என்கிற சந்தேகம் உனக்குள் வருகிறதா? இன்றைக்கு நீ விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உன் நெருக்கடி நேரத்தில் ஆண்டவர் இயேசு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. 3வது அதிகாரம் 25வது வசனத்திலே அருமையான இந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. தேவபுத்திரர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா இருந்தா ஆண்டவர் உனக்காக எதையும் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு ஒரிசாவிலே ரயில்வேல ஒரு மனிதர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் கூட இருந்த மற்ற நண்பர்கள் அவர் மேல பொறாமை கொண்டு அவர் ஒரு பிராமண பெண்ணை திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை கண்டு வசதியான ஒரு பெண் என்றதுனால பொறாமை கொண்டு சூனியம் வைத்தார்கள். அந்த சூனியத்திலே அவருக்கு பைத்தியம் பிடித்து அவர் நிர்வாணமாய் ஓடத் துவங்கினார். அப்பொழுது அந்த பிராமண பெண் தன் கணவரை காப்பாற்ற தன்னுடைய நகையெல்லாம் விற்று வைத்தியம் பார்த்தார்கள். சுகமாகவில்லை. எப்படியாவது அவர் சுகமாக வேண்டும் என்று வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் விற்று வைத்தியம் பார்த்தாங்க, சுகமாகவில்லை. இப்பொழுது கையில் பணம் இல்லை, வேலையும் இல்லை. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுடைய கணவருடைய சொந்த ஊராகிய கன்னியாகுமரிக்கு கை குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்தால் கூரை வீடு, சரியான ஒரு அதாவது ஓட்டையும் உடைசலுமான ஒரு கூரை வீடு. பைத்தியம் பிடித்த கணவர் தன்னுடைய குழந்தையை வைத்து கொண்டு பயங்கரமாய் சிரமப்பட்டு வீட்டு வேலைகளை செய்து காப்பாற்றி கொண்டு வருகிற நேரத்திலே ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ சகோதரி சொன்னாங்க, நீ ஏமா இப்படி கஷ்டப்படுற? பக்கத்தில் ஒரு இயேசுநாதர் கோயில் இருக்குது, அங்கே போய் நீ வேண்டிக்கோ, உன் கணவர் சுகம் அடைவார். உடனே தன்னுடைய பைத்தியம் பிடித்த கணவரையும் தன்னுடைய கை குழந்தையை எடுத்துகிட்டு போனால் அது ஒரு கூரை கொட்டகை. இந்த அம்மா பார்த்ததெல்லாம் பெரிய பெரிய கோபுரங்கள். ஏன்னா இந்த அம்மாவுடைய தாத்தா மிகப்பெரிய கோயில் பூசாரி. ஆனால் இவங்க வந்த இயேசுநாதர் கோயிலை பார்த்தா கூரையில் இருக்கிறது. அந்த கூரைக்குள்ளே போய் முழங்கால் படிட்டு தன் குழந்தையை தனக்கு முன்பாக வைத்து கைகளை உயர்த்தி அவங்க சொன்னாங்க, இயேசுநாதரே, உங்களை எப்படி கும்பிடணும்னு எனக்கு தெரியாது. நான் எங்கள் தெய்வங்களை பல அபிஷேகங்கள் பண்ணி கும்பிட்டுருக்கிறேன், ஆனால் உங்களை எப்படி கும்பிடணும்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு என் கைகளை வணங்கி உம்மிடத்திலே நான் பிச்சை கேட்கிறேன். என் கணவரை நீங்கள் சுகமாக்கிட்டீங்கன்னா உங்களை வணங்குகிற இந்த கரம் உயிருள்ளவரை உம்மை மாத்திரமே வணங்கும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். அந்த வைராக்கியம் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதா? அதுதான் ஆண்டவர் நமக்குள் எதிர்பார்ப்பது. அன்பான தேவ பிள்ளையே, எத்தனையோ சவரன் நகை, பெரிய வசதியுள்ள ஒரு பெண், அத்தனை நகைகளையும் பணத்தையும் இழந்தும் சுகமாகாத கணவர் அந்த கூரை கொட்டகையிலே ஜபம் பண்ணின ஜபத்திலே கர்த்தர் அவர்களை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. தன்னுடைய மகனுக்கு இயேசுதாசன் என்று பெயரிட்டு அவரை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு மதுராந்தத்தில் அவர் வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தாயின் அசைக்க முடியாத விசுவாசம்
அந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றினது. ஆமென். இன்னைக்கு உங்களுக்குள் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிற விசுவாசம் இருக்கிறதா? நான் நினைத்தது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நான் கேட்டது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், என் ஆண்டவர் இயேசுவை அன்றி வேறொருவரை இந்த கை வணங்காது என்கிற வைராக்கியம் நமக்குள் இருக்கிறதா? அந்த விசுவாசம் உனக்குள் இருந்தால் கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக வேதத்திலே இன்னொரு பரிசுத்தவானை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய விசுவாசம் மாபெரும் விசுவாசம், யோபுவின் விசுவாசம். யோபுவை குறித்து நமக்கு அதிகமாய் சொல்ல தேவையில்லை. பலமுறை அவரை குறித்த செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த யோபுவும் மிகப்பெரிய பணக்காரர். அவர் காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு பெரிய பணக்காரர். ஏனென்றால் 7000 ஆடு இருந்ததாம். இன்னைக்கு ஒரு ஆடு 10,000 ரூபாய்னா கூட 7000 ஆடு எத்தனை லட்சங்கள்? நீங்களாம் கணக்கில் புளின்னு எனக்கு தெரியும். ஒரு ஆடு 10,000 ரூபாய்னா 10 ஆடு எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய். 100 ஆடு 10 லட்சம் ரூபாய். 1000 ஆடு 1 கோடி ரூபாய். அப்போ 7000 ஆடுனா எத்தனை கோடி? 7 கோடி ரூபாய்க்கு ஆடே வச்சிருந்தார். அது இல்லாமல் 3000 ஒட்டகம். ஒட்டகம் எவ்வளோ எனக்கு விலை தெரியல. ஒரு ஒட்டகம் ஒரு 1 லட்சம்னு வச்சுக்கிடுங்களேன். 3000 ஒட்டகம்னா அது ஒரு 3 கோடி. அது இல்லாமல் 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், ஏராளமான வேலைக்காரர்கள், பிரம்மாண்டமான வீடு, 10 பிள்ளைகள், 10 பிள்ளைகளுக்கும் 10 வீடு. இப்படி பிரம்மாண்டமாய் மிகப்பெரிய பணக்காரராய் வாழ்ந்த யோபு அவ்வளவு வசதி இருந்தாலும் உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? நீ உத்தமமா இருந்தீனா, நேர்மையா இருந்தீனா உலகத்துல வாழ முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமமா இருந்தா நானே உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவரை பத்தி சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். உத்தமம் உள்ளவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். அந்த உத்தமரின் வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும், விலாவரியா நான் சொல்ல விரும்பல. யோபுவின் வாழ்க்கையில் வந்த சோதனையில் ஒரே நாளில் அத்தனையும் இழந்தார். எல்லாம் கைவிட்டு போனது. அந்த சரீரத்திலையும் சுகவீனங்கள், வியாதிகள், சாம்பல்ல உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து உடம்ப அப்படியே சுரண்டி கொண்டு இருக்கிறார். வேதனை தாங்கல. அவருடைய மனைவி வந்து சொல்றா, ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க உயிரோடு இருக்கணுமா? தேவனை சபித்து ஜீவனை விடுங்கள் என்று அவருடைய வேதனையை கண்டு மனைவி கூட அவரை வெறுத்து விடுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து யோபுவை வேதனைப்படுத்தின, கஷ்டப்படுத்தின, வார்த்தைகளினால் காயப்படுத்தின அந்த சூழ்நிலையில் யோபு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சில விசுவாசிங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு வந்த கஷ்டம் இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது பாஸ்டர். அவங்கள பார்த்து நான் கேட்பேன், யோபு மாதிரி கஷ்டப்பட்டீங்களாம்மா? யோபு மாதிரி கஷ்டப்பட்டீங்களா? ஆண்டவர் இயேசு மாதிரி கஷ்டப்பட்டீங்களா? யோபு பழைய ஏற்பாட்டில் யோபுனா, புதிய ஏற்பாட்டில் இயேசு. 2 பேரும் பட்ட பாடுகளில் 1% கூட நம்ம படலை. ஆனால் நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே சோர்வுகள், ஒரு சின்ன ஏமாற்றம் வந்த உடனே கசப்புகள், நாம் நினைத்தது நடக்காத பொழுது உடனே நமக்குள்ளே சந்தேகங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, யோபுவை பாருங்க, அத்தனையும் இழந்து விட்டார். எதனால இழந்தார் என்று படம் பார்த்துட்டு இருக்கிற நமக்கு தெரியும் இல்லையா? படம் பார்க்கறதுனா என்ன? பைபிள் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், பின்னாடி ஒரு வில்லன் இருக்கிறான். யார் அவன்? சாத்தான். உங்களுக்கும் ஒரு வில்லன் இருக்கிறான். யாரு? பக்கத்து வீட்டு பக்கிரி சாமின்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஒரே ஒரு எதிரி உண்டு என்றால் அவன் பிசாசு. அல்லேலூயா. யோபுவுக்கு பின்னாடி இவ்வளோ காரியம் நடக்கிறதுக்கு காரணம் அவன்தான்றது நமக்கு தான் தெரியும், ஆனால் யோபுவுக்கு தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர் சொல்றாரு, என் கர்த்தர் என்னை கொன்றே போட்டாலும் சரி அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். கடைசி வரை அவர் நம்பிக்கையை விடவில்லை. ஹல்லேலூயா. பிரச்சனையில் அவர் புலம்புறாரு, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? நான் செத்து போனால் நல்லா இருக்குமே, என் பிறந்த நாள் சபிக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறாரே தவிர ஒரு நாளும் ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் நீ வைராக்கியமாக இருக்கிறாயா? நம்முடைய சபையில் ஒரு பழைய விசுவாசி ஒருத்தர் இருந்தார். அவர் காலில் வந்து பயங்கரமான புண், வலி, வேதனை. அப்போல்லாம் நான் வீடு விசிட்டிங் நான் போகும்பொழுதெல்லாம் அவருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது சுகமாகும். சுகமான உடனே அவர் அல்லேலூயான்னு ஸ்தோத்திரம் பண்ணுவார்.
அடுத்த வாரம் சொல்லுவாங்க அவர் ஆண்டவரை திட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. என்னன்னு கேட்டால் கொஞ்சம் சுகமான உடனே சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிருவார். அவர் வேலையை ஆரம்பிச்சு நான் ஒரு நாள் வண்டியில் போகிறேன், எனக்கு முன்னாடி புகை வண்டி போகுது. ஐயா, நிறைய விசுவாசிங்க அப்படி தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சுகமான உடனே மறுபடியும் பாவ வழி போயிடுவார், மறுபடியும் வலி வந்துடும், வேதனை வந்துடும். இப்போ மறுபடியும் ஆண்டவரை திட்ட ஆரம்பிச்சிருவார். இயேசுவே, உனக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, என் கால்லாம் இப்படி வலிக்குது. தன்னுடைய குறைய அவர் என்ன பண்ணுறதில்ல, உணர்றதே கிடையாது. கடைசி வரைக்கும் ஆண்டவரை திட்டிகிட்டே இருப்பார். நான் போய் அப்புறம் ஆண்டவர் ஒரு நாள் அது மாதிரி சொல்லக்கூடாது, நீ பண்ண தப்புக்கு அவரை என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவரை தைரியப்படுத்துவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மகிட்ட இருக்கிற குறை என்னன்னு நம்ம பார்க்கறது கிடையாது. எடுத்த உடனே ஆண்டவரை தான் திட்டுறது. ஆண்டவரே, உங்களுக்கு கண்ணு இருக்குதா? அவர் சொல்லுவார், எனக்கு நல்லாவே தெரியுதுமா. காது இருக்குதா? உன்னை விட எனக்கு நல்லாவே, உன் காது தான் டப்பா காது, என் காது நல்ல காது, எனக்கு காது இருக்கிறது. ஆண்டவரை ஒரு நாளும் குறை சொல்லாதே. அன்பான தேவ பிள்ளையை, யோபுவை போல உனக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் தன்னையே கொடுத்தாரே, தன் ரத்தத்தை சிந்தினாரே, எனக்காக மரித்தாரே, எனக்காக உயிர்த்தாரே. அந்த ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த தேவன் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் என்ன செய்வேன், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சொல்றார், ஒருவேளை என் வழி சரியில்லைன்னா என் வழியை நான் சரி பண்ணுவேனே தவிர என் அப்பாவை ஒரு நாளும் குறை சொல்வதில்லை. காலை வேளையில் தேவ பிள்ளையே, நம் வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் வரும் பொழுது முதல்ல முழங்கால் படிட்டு, என்கிட்ட ஏதாவது குறை இருக்குதாப்பான்னு கேட்க கற்றுக்கிடுங்க. ஆண்டவரே, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கிறதா, நான் ஏதாவது உம்முடைய வழியை விட்டு மீறி போய்விட்டேனா, கர்த்தாவே, நான் உம்முடைய மனம் நோகும்படியாக உம்மை துக்கப்படுத்தும்படி ஏதாவது செய்து விட்டேனா என்று முதல்ல நம்முடைய வழியை நாம் ரூபகாரம் பண்ணி நம்முடைய வழியை நாம் சீர் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக அற்புதங்களை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. யோபு தன் பிரச்சனைகள் மத்தியிலே வைராக்கியமாக இருந்தார். ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, 9 மாதம் யோபு பாடுபட்டாராம். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எந்த பாடுகளும் நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் சிரிச்சிட்டு இருப்போம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், அழுவோம். இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிறவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அதான் லைஃப்ல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இன்பம் வரும்பொழுது அல்லேலூயா, துன்பம் வரும்போது நீலாம் ஒரு சாமியா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோபு தன் விசுவாசத்தில் உறுதியாய் நின்றதினால் என்ன நடந்தது? யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். பாருங்க, யோபு இவ்வளவு வேதனைகள் மத்தியிலே தன்னை கஷ்டப்படுத்தின நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணினால் நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று யோபுவின் நண்பர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார். அப்போ யோபு உடனடியாக தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இதுல ஒரு சீக்கிரட்டை நீங்க அறிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு 1 மடங்கு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அப்போ 7000 ஆடு எத்தனையா மாறி இருக்கும்? 14,000. ஏற்கனவே 7 கோடி, இப்போ 14 கோடி. 3000 ஒட்டகம் 6000 மாறிச்சு, எல்லாம் டபுள். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடி வருகிறது என்றால் ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்காக வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் வருகிறது, ஒரு இழப்பு வருகிறது, ஒரு சோதனை வருகிறது என்றால் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும், என் தேவன் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யோபுவின் விசுவாசம் அவர் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தது, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவருக்கு கொண்டு வந்தது. மூன்றாவதாக ஒரு விசுவாச வீரரை குறித்து பார்த்து நம்ம முடிக்கலாம். மூன்றாவதாக, எதிர்மறையான சூழ்நிலையிலும் நேர்மறையாக விசுவாசத்தை அறிக்கையிட்ட மூன்றாவது ஒரு பரிசுத்தவான் ஆபகூக். ஆபகூக்கின் விசுவாசம் வித்தியாசமானது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போல
யோபுவை போல இவரும் அருமையான ஒரு விசுவாச அறிக்கையை சொல்கிறார். ஆபகுக் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களில் நாம் இந்த விசுவாசத்தை பார்க்க முடியும். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், நான் வளர்க்கிற என்னுடைய திராட்சை தோட்டத்திலே பழங்கள் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், கஷ்டப்பட்டு நான் வளர்த்த ஒலிவ மரத்திலே கனிகள் கிடைக்காமல் எண்ணெய் கிடைக்காமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், நான் உழைத்த உழைப்பில் வயல்களிலே தானியம் வரும் என்று நினைத்து உழைத்தேன், ஆனா என் உழைப்பெல்லாம் வீணாய் போய் தானியம் விளையமையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், நான் வளர்த்த ஆட்டு கடாக்கள் இறந்து போய் முதலெல்லாம் காலியாய் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், என் தொழுவத்தில் இருக்கிற மாடெல்லாம் செத்து போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி என் கூறுவேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. 10 ரூபாய் தொலைஞ்சாலே 10 நாள் ஒப்பாரி வைக்கிறவர்கள் நாம். காதுல இருக்கிற திருகாணி காணாம போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு, இனி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், என் திருகாணி காணாம போச்சு. திருகாணி காணாம போனதுக்காக உயிரையே விடக்கூடிய அளவு போகிற விசுவாசிகளே, இன்னைக்கு ஆபகுக்கின் விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதா? அவர் சொல்றாரு, அத்தி மரம் துளிர் விடாம போனாலும் சரி, திராட்சை செடியில பழம் இல்லாமல் போனாலும் சரி, என்னுடைய ஆடுகள் எல்லாம் செத்து போனாலும் மாடுகள் எல்லாம் காணாம போனாலும் சரி, இந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. இது யாரால முடியும்? எல்லாம் கைவிட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன் என்று யாரால் சொல்ல முடியும்? கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் மாத்திரமே. ஹல்லேலூயா. பிலிப்பியர் நிருபத்தை பவுல் எங்கிருந்து எழுதினார் உங்களுக்கு தெரியும். பயங்கரமான சிறையிலிருந்து அவர் எழுதுகிறார். பயங்கரமான சிறை. நம்ம ஊர் ஜெயில் மாதிரி கிடையாது. நம்ம ஊர் ஜெயில்னா 10 வருஷம் கூட நம்ம போய் உட்காரலாம். அதுவும் விஐபி சிறைனா உங்களுக்கு டிவி இருக்கும், ஏசி இருக்கும், நல்ல சாப்பாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். விஐபி சிறை. அதனால் நம்ம ஊர் ஜெயில் நினைக்காதீங்க. அங்கே அந்த நாட்களில் கரண்ட் கிடையாது. கைகளிலே கால்களிலே அவன் சங்கிலி போட்டு கட்டிடுவான். பாத்ரூமும் அங்கே தான் போகணும், சாப்பாடும் அங்கே தான் சாப்பிடணும், எல்லாம் ஒரே இடம்தான். இருட்டான அறை, துர்நாற்றம் எடுக்கிற அறை. அந்த சூழ்நிலையிலே பவுல் பிலிப்பியர் நிருபத்தை எழுதும் பொழுது பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப சந்தோஷம் என்பது நம்முடைய சூழ்நிலைகளினால் கிடையாது. நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒரு 100 சவரன் நகை இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் பாஸ்டர். 100 சவரன் நகை ஆண்டவர் கொடுத்த அப்புறம் உண்மையிலே சந்தோஷமா இருப்பீங்களா? இன்னொரு 100 சவரன் இருந்தால் நல்லா இருக்குமே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே ஒரு வேலை கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன் ஆண்டவரே. கர்த்தர் 10,000 ரூபாய்க்கு ஒரு வேலையை கொடுப்பார். ஒரு 6 மாதம் கழிச்சு, ஆண்டவரே இந்த 10,000 20,000 ஆனால் சந்தோஷமா இருப்பேன் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவர் இன்க்ரிமெண்ட் கொடுப்பார். 20,000 ஆனதுக்கப்புறம் உண்மையிலே நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்களா? பணம் பெருக பெருக தேவைகள் என்ன பண்ணிகிட்டே இருக்கும். 10,000 இருக்கும்பொழுது 14 இன்ச்சு டிவி, 20,000 வந்த உடனே 21 இன்ச்சு டிவி, 30,000 வந்த உடனே 46 இன்ச்சு டிவி, 40,000 வந்த உடனே 55 இன்ச்சு டிவி. தேவைகள் பணம் வர வர தேவைகள் என்ன பண்ணிகிட்டே இருக்குது? கூடிட்டே இருக்குது. சந்தோஷம் வருமா? பணத்தினால் வராது, நகையினால் வராது. சரி, நல்ல ஒரு வீடு கட்டிட்டு, வீடு கட்டினா அங்கே போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் கடனை உடனே வாங்கி வீடு கட்டினா வீட்டில் சந்தோஷம் வந்துடுமா? சந்தோஷம் வீட்டில் கிடையாது. சந்தோஷம் உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்த ஆவி உனக்குள் இருந்தால் 5 ஸ்டார் ஹோட்டலில் படுத்தாலும் நீ சந்தோஷமாக இருப்ப, கூரை கொட்டகையில் படுத்தாலும் நீ சந்தோஷமாக இருப்ப. ஆண்டவர் எனக்கு அதை தான் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சின்ன 10க்கு 10 ரூமில் தான் பெங்களூரில் 1 வருஷம் நான் இருந்து ஊழியம் செய்தேன். 10க்கு 10 ரூம் தான். இங்கே திரும்பினா அங்கே திரும்பினா கை இடிக்கும், கால் இடிக்கும். அந்த நாளிலும் நான் சந்தோஷமாக இருந்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷம் என்பது நாம் இருக்கிற இடத்தை பொறுத்தல்ல. சந்தோஷம் என்பது நம்முடைய கையில் இருக்கிற பணத்தையும் பொருளையும் பொறுத்ததல்ல. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை பொறுத்தது. ஹல்லேலூயா. நமக்குள் அந்த விசுவாசம் இருந்தால், நமக்குள் ஆண்டவர் மேல் அந்த விசுவாசம் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆபகுக் ஏன் இப்படி சொல்றாருன்னா, சுற்றிலும் தேசமெங்கும் பிரச்சனைகள்,
தேசமெங்கும் விதவைகள் பட்சிக்கப்படுகிறார்கள். அந்த இஸ்ரவேல் தேசமெங்கும் அனாதைகள் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். பயங்கரமான ஊழல்கள், எல்லா திசைகளிலும் நெருக்கங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆபகுக் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றார். ஆண்டவரே, எங்கள் தேசமே பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ராஜா சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லை, ஊழல் பெருகிவிட்டது, ஏழைகளும் திக்கற்றவர்களும் நெருக்கப்படுகிறார்கள். வரி மேல வரியை போட்டு ஏழையை ஏழையாக்கிட்டு இருக்கிறான், பணக்காரனாயிட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலை மாறுமா என்று ஆபகுக் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நிச்சயமாய் மாறும். பாபிலோனில் இருந்து ஒரு கூட்டத்தை இஸ்ரவேலுக்கு நான் அனுப்ப போகிறேன். அவர்கள் வந்து உன்னுடைய ராஜாக்களை தண்டிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆபகுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, நாங்கள்லாம் கர்த்தரை சேவிக்கிறவர்கள், ஆலயத்துக்கு போய் வணங்குகிறவர்கள், ஆனால் எங்களை தண்டிக்க யார் அனுப்ப போறேன்றீங்க? ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிறவனை போய் அனுப்ப போறேன்றீங்களே, ஒரு நீதிமானை தண்டிக்க ஒரு அநியாயக்காரனை போய் அனுப்புறேன்றீங்களேன்னு சொல்லி அங்கே ஆபகுக் புலம்புகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், ஆபகுக், நான் நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா. இப்போ துன்மார்க்கனை தண்டிப்பதற்கு ஆண்டவர் என்ன பண்றார்? இப்போ உதாரணத்துக்கு உங்க பிள்ளைய வந்து ஒரு நாய் கடிச்சிடுச்சுன்னா அந்த நாயை சும்மா விடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? செம அடி போடுவீங்களா? அதே மாதிரி தன்னுடைய பிள்ளையை திருத்துவதற்காக பாபிலோன்ல இருக்கிறவனை கொண்டு வந்து அடிக்க வைக்கிறாரு. அடிச்ச உடனே உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா என் பிள்ளைய நீ அடிச்சிருப்ப, உன்னை என்னடா பண்றேன் பாருன்னு சொல்லி பாபிலோனையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? தண்டிப்பார். அப்போ ஆபகுக் இதெல்லாம் தரிசனத்துல பார்க்கிறார். தன்னுடைய மக்கள் பண்ணுகிற அநியாயத்தை கண்டு ஆண்டவர் மனம் வெதும்பி பாபிலோன்ல இருந்து நேபுகாத் நேச்சாரை அனுப்பி தன் மக்களை தண்டிக்கிறார். அதன் பின்பு தன் மக்கள் மனம் திரும்பின உடனே எந்த நேபுகாத் நேச்சார் தன்னுடைய மக்களை அவன் வேதனைப்படுத்தினானோ அவனையும் கர்த்தர் தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. ஆபகுக் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர்களுக்கு வருகிற, தன்னுடைய எதிரிகளுக்கு வருகிற அந்த தண்டனையை குறித்து ஆபகுக் எழுதுகிறதை பார்க்கிறோம். வாசியங்கள். என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் எதிரிகள் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமா. நேபுகாத் நேச்சாருக்கு சிறுமைப்பட்ட இஸ்ரவேலரை பட்சிப்பது சந்தோஷமா இருந்தது. அவனுடைய ஈட்டிகள், ஆனால் கர்த்தரோ நேபுகாத் நேச்சாருடைய ஈட்டிகளினாலே அவனது கிராமத்து அதிகாரிகளை உருவக்குத்தினீர். முள்ள வச்சு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா? முள்ள எடுத்துட்டாரா? எந்த நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் மக்களை அழித்தானோ அவனுடைய அதிகாரிகளை கர்த்தர் அழித்தார் என்று சொல்லி ஆபகுக் பாடுகிறதை பார்க்கிறோம். இந்த தரிசனத்தை ஆபகுக் கண்டபொழுதுதான் அவர் ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட நீதியுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும் சரி, நான் எப்பொழுதும் உமக்குள் சந்தோஷமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, எல்லாமே எதிராக இருக்கிற மாதிரி தெரியலாம். நண்பர்கள் திடீரென்று துரோகிகளாய் மாறலாம். நீ உயிரை வைத்தவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கலாம். இவங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நினைச்ச மற்றவர்கள் உன்னை கைவிடலாம். உன் வாழ்க்கையில எல்லாமே தலைகீழாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம். எல்லாமே கைவிட்டு போய்விட்டது, எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்று நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கைவிட்டு போனாலும் கர்த்தர் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த தைரியம் உனக்குள் வரும் பொழுது யார் என்னை விட்டு விலகினாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய அருமையான ஃபாதர் பெர்க்மான்ஸ் பல பாடல்களை எழுதின ஒரு பரிசுத்தவான். அவர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தார். அந்த நண்பர் மேல் உயிரையே வைத்திருந்தார். அவரோடு கூட பல நேரங்களில் தன்னுடைய மனதில் இருக்கிற பாரங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்து அவர் ஷேர் பண்ணுவது வழக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் வந்த பொழுது அந்த நண்பர் அவரை விட்டு வழி விலகி போனார். நீ என்ன இயேசு இயேசுன்னு ஓடுற என்று சொல்லி அவர் ஃபாதர் பெர்க்மான்ஸை விட்டு அவர் விலகி சென்றது மாத்திரமல்ல, போகிற இடமெல்லாம் பெர்க்மான்ஸ் அவர்களை தூஷிக்க துவங்கினார். அவன் என்ன இயேசு இயேசுன்னு ஓடுறான், அவன் என்ன ஊழியன் ஓடுறான், நம்முடைய கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு போய்விட்டான் என்று சொல்லி போகிற இடமெல்லாம் அவரை தூஷிக்க துவங்கினார். இந்த செய்தி ஃபாதர் அவருடைய காதுக்கு வந்த பொழுது அவர் உள்ளம் உடைந்து அழத் துவங்கினார். என் நண்பன் மேல் நான் எவ்வளோ உயிரை வைத்திருந்தேன், என்னை விட்டு பிரிந்து போனது கூட எனக்கு வலியாக இழுக்கவில்லை, ஆனால் போகிற இடமெல்லாம் என்னை தூற்றி திரிகிறாரே,
என்னை குறித்து இல்லாததும் பொல்லாததும் பேசுகிறார் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டு வேதத்தை வாசித்த பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை அவருக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்பதான் அவர் எழுதினார், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தோற்றி திரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் நமக்குள் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட அசைக்க முடியாத விசுவாசத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகளின்படி, ஆண்டவரே என் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக, என் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்தோடு கூட மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே விழு என்று சொன்னால், சந்தேகப்படாமல் நீ சொன்னால் அது அப்படியே நடக்கும். உன் விசுவாசம் வல்லமையுடையது, உன் விசுவாசம் அற்புதமானது, உன் விசுவாசம் சகலத்தை நடப்பிக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஓ ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அப்பா என் விசுவாசத்தை பலப்படுத்தும், என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை எனக்குள் தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் அறிக்கையிடுங்க, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் பிரச்சனைகள், என் போராட்டங்கள், என் நெருக்கடிகளிலிருந்து என்னை தப்புவிக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் என்னை விடுவியாமல் போனாலும் நான் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன். நான் சொல்றது அப்படியே அறிக்கையிடுங்க. ஒருவேளை என் ஆண்டவர் இயேசு என்னை விடுவியாமல் போனாலும் என் ஆண்டவர் இயேசுவை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் அவர்களுக்குள் இருந்ததினால் கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார். இன்று உனக்குள் அந்த விசுவாசம் இருக்கும் என்றால் எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். எல்லா போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. யோபுவை போல ஒரு விசுவாசம். அப்படியே அறிக்கையிடுங்க, கர்த்தர் என்னை கொன்றே போட்டாலும் சரி நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னிடத்தில் குறைகள் குற்றங்கள் இருந்தால் எனக்கு காண்பியும் ஆண்டவரே. என்னை நான் சீர் செய்ய, என் வழிகளை ரூபகாரம் பண்ண என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் இழப்பதில்லை என்று யோபு வைராக்கியமாய் இருந்ததினால் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். இந்த காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளையே, யோபுவை போல ஒரு விசுவாசம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தலைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, யோபுவை போல ஒரு விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்த போது கூட கர்த்தர் என்னை கொன்றே போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னாரே அப்பா. அந்த விசுவாசம் எனக்குள் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை அவர் குற்றப்படுத்தவில்லை, என் வழிகளை நான் சரி செய்வேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் குறைகள், என் குற்றங்களை ஆண்டவரை நான் அறிக்கையிடுகிறேன். என் வழிகளை நான் ரூபகாரப்படுத்துகிறேன். என் வழிகளை நான் சீர்படுத்துகிறேன் அப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். யோபு இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றது போல நீயும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வாய். ஆபகுக் தன் தேசத்தை பார்க்கும் பொழுது கதறி கண்ணீர் விடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், ஆபகுக் பயப்படாதே, இதையெல்லாம் தண்டிக்க நான் ஒருவனை கொண்டு வரப்போகிறேன். இவங்க பண்ற அநியாயத்துக்கெல்லாம் தண்டனை கொடுக்க நான் நேபுகாத் நேச்சார் என்கிற ஒருவனை கொண்டு வரப்போகிறேன் என்ற பொழுது
ஆபகு கேட்கிறார், ஆண்டவரே நீதிமானை தண்டிக்க ஒரு பாவியவா கொண்டு வருவீர் என்று ஆபகு கேட்பது போல இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திலே சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் அந்த நேபுகாத் நேச்சாரையும் பாபிலோனையும் நான் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பேன். ஹல்லேலூயா. அப்பதான் ஒன்றை ஆபகு புரிந்து கொள்கிறார், என்னை சுற்றி என்ன நடந்தாலும் எதுவும் என் கண்ட்ரோல் இல்லை, எல்லாம் அப்பா கண்ட்ரோலில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கரத்தில் எல்லாம் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்த பொழுது அவர் அப்பாவை பார்த்து சொல்றார், என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை எல்லாரும் 2 கரங்களையும் உயர்த்தி, அப்பா என் கையில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் என் கைமீறி போய் கொண்டு இருக்கிறது, ஆனாலும் நான் கலங்குவதில்லை. ஏனென்றால் எல்லாம் உங்கள் கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை, என்ன நடந்தாலும் நான் பின்வாங்கி போவதில்லை, என்ன நடந்தாலும் நான் மனம் தளர்ந்து போவதில்லை. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆகவே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அப்பா கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே துதிக்கிறோம் அப்பா, அந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே அப்பா, அக்கினி போன்ற சோதனைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் ராஜா அப்பா எஸ்அப்பா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல தகப்பனே விசுவாச வார்த்தைகளே அப்பா நாங்கள் அறிக்கையிடும் தேவன் தாமே உதவி செய்யுங்க தகப்பனே. அதே போல ராஜா எஸ்அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் அப்பா யோபுவை போல தகப்பனே எஸ்அப்பா கத்தாவே உண்மையில் நாங்கள் தகப்பன் நம்பிக்கை வைக்க அப்பா விசுவாச வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிட்டு ரெட்டிப்பான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஆமை துதிக்கிறோம் அப்பா, எங்கள் தேசத்திற்காக அப்பா எஸ்அப்பா நாங்கள் ஆபகோக்கு போல தகப்பனே விண்ணப்பம் பண்ண அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்குள்ள நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க என் தேவன் தாமே நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அந்த நாள் கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.